அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 2026 சனிக்கிழமையோட தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசலுக்கு கலால் வரி ரூபாய் 10 குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை ஆக்சுவலாக இப்போது நமக்கு தெரியும், நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் டாலரும் கோல்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, க்ரூட் ஆயில் கொள்முதல் பண்ணுற நிறுவனங்கள் இல்லை, இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய ஜெயின்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப நிறைய விலை கொடுத்து தான் அந்த க்ரூட் ஆயில் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க இப்போ க்ரூட் ஆயில் வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி தான் பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரித்து எடுக்கிறாங்க, நிறைய வகை டைப்ஸ் ஆஃப் யூசேஜ்க்கு இல்லையா? ஸோ இப்போ அவங்க நிறைய கொள்முதல் பண்ணிட்டாலும் அந்த எக்ஸஸ் டியூட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அதை நம்ம மத்திய அரசு இது பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது அவங்க நிறைய விலை கொடுத்து வாங்குறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் டீசலோட ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா? ஸோ எலெக்ஷன் டைமில் இந்த பெட்ரோல் டீசல் விலையை ரைஸ் பண்ண மாட்டாங்க பொதுவாக. ஓகே, ஏன்னா 5 மாநில தேர்தல், 4 மாநிலம் ப்ளஸ் ஒரு யூனியன் பிரதேசம் நடக்கிறதுனால ஸோ இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அரசு அந்த நிறுவனங்கள் எக்ஸஸ் டியூட்டி கட்டுவாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் டியூட்டி, அந்த மாதிரி அந்த கலால் வரியை ரூபாய் 10 குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த மாட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பெட்ரோலுக்கு ரூபாய் 10, அப்புறம் டீசலுக்கு சுத்தமாக எக்ஸஸ் டியூட்டியே கிடையாது. சரியா? 0 rupees. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஃபஸ்ட் நியூஸில். செகண்ட் நியூஸில் பார்த்திங்கன்னா, தேர்தல் சார்பாக நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. அந்தந்த கட்சிகள் வேட்பாளர்களை நியமிச்சிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேயும் தேர்தல் பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி ஆர்டிக்கலும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இந்த எல்பிஜி பற்றி ஒரு ஆர்டிக்கல் தான் இருந்துச்சு. எடிட்டோரியலும் ஈரான் வார் பற்றி தான் அகைன். ஓகே, நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியிருந்தார். ஓகே, அதில் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் இதுவாக இருங்க, கொஞ்சம் கண்காணிப்பாக இருங்க, ஒத்துமையோடு நம்ம செயல்பட்டு இதை வெல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதான் கொடுத்துருக்காங்க. அனைத்து மாநிலங்களும் குழு இந்தியா உணர்வுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. சரியா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்திருக்குன்னு. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா மக்களவை மாநிலங்களவையில் பெருசாக நியூஸஸ் இல்லை. ஓகே, ஓகே, நேற்று நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாக்டவுன் அறிவிக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்டவுன் பற்றி நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, ரூமர்ஸ்லாம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் அண்ட் ரூமர்ஸ். இப்போதைக்கு நாங்கள் எந்த டிசிஷனும் எடுக்கலை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, கடைசியாக ஒரு நியூஸ் வந்துச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஐபிஎல் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 2 monthsக்கு ஒரு பஞ்சமே இருக்காது. ஓகே, சரி, இங்கே பார்த்திங்கன்னா நேபாளத்தின் 47வது பிரதமராக பாலேந்திர ஷா பதவியேற்பு. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், ராஷ்ட்ரிய பாரதிய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்சின்னு சொல்லிட்டு அதோட இளைஞர் ஒரு ரேப் பாடகர் பாலேந்திர பாலன் ஷா, ஓகே, ஷா பாலன் அப்படின்றவர் ஜெயிச்சிருந்தார் இல்லையா? கரண்ட்டோட பிரைம் மினிஸ்டர் ஷர்மா ஒலியை வீழ்த்தி அவர் ஜெயிச்சிருந்தார் இல்லையா, அவங்க கட்சி ஜெயிச்சிருந்தது. ஸோ அதை அவர் பதவி ஏற்றிருக்காரு நேற்று. அதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஜஸ்ட் ஒரு விஷன் மாதிரி பார்க்குறோம். நிறைய வாழ்த்துக்கள்லாம் அவருக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலர் நோட்டுகளில் ட்ரம்ப் கையொப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அந்தந்த பிரசிடெண்ட்டோட சைன்ஸ் இருக்கும் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவோட முன்னிட்டு அவங்களோட டாலர் நோட்டில் டொனால்ட் ட்ரம்ப்போட சிக்னேச்சர் இடம்பெற்று நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான், நம்ம தேர்வு அடிப்படையில் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஓகே, அடுத்து வந்தோம்னா இங்கே கடைசியாக ஒன்று இருந்துச்சு. நம்ம 2 days ஐ திங்க் 2 days முன்னாடி பார்த்துருந்தோம். லைக் பிஎன்ஜி மக்களை யூஸ் பண்ண சொல்கிறாங்க மத்திய அரசு. ஓகே, இப்படி பிஎன்ஜி வச்சுக்கிட்டு எல்பிஜி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க இது பண்ணலாம், அவங்களுக்கு அந்த எல்பிஜி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல. இப்போது தமிழ்நாட்டில் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா,
இந்த மாதிரி குழாய் வழி இயற்கை எரிவாயு பெற விநியோக நிறுவனங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்தந்த விநியோக நிறுவனங்களில் நீங்கள் உங்கள் தொகுதியிலே இருக்கிற உங்கள் பக்கத்திலே இருக்கிற அந்த நிறுவனங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி உதவி எண்களும் சிலது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் தேவையோ. ஜஸ்ட் ஒரு நியூஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.